எனக்கு அருமையானவர்களே, எப்படி நீங்கள் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், நேசிக்கப்பட முடியும்? என்னை நேசிக்க யாரும் இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். என் பிள்ளை கூட என்னை நேசிப்பதில்லை, நாய் கூட என்னை நேசிப்பதில்லை. இப்படி ஒருத்தர் என்கிட்ட எழுதியிருந்தார். என்னை நேசிக்க யாருமே இல்லை. எவ்வளோ உதவி செய்கிறேன், எவ்வளோ அவங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறேன், என்னை நேசிக்கலையே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே என்று ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க. எனக்கு அருமையானவர்களே, எப்படி நாம் நேசிக்கப்பட முடியும்? How can we be loved? 1 சாமுவேல் 16:7 என்ற வசனத்திலே ஆண்டவன் இப்படி சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஜனங்கள் ஒருவருடைய புகழ்ச்சி, பெருமை, பெயர், அந்தஸ்து, செழிப்பு எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். நாள் அடைவில் அதையே பார்த்து கொண்டு அவர்களை நேசிக்க அவர்கள் முனையும் பொழுது அந்த அன்பு குறைந்து கொண்டே போகிறது. நேசிக்கப்படாமல் அவர்கள் போகிறார்கள். அடுத்த நபருடைய நேசத்தை பெறாதபடி தள்ளப்படுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். இவர்கள் நேசிக்க முயற்சி செய்கிறார்கள், அவரோ நேசிக்காமல் அவர் நேசிப்பதையே அவர் நேசிக்க ஆரம்பிக்கிறார். இவர் நேசிக்கப்பட்டபடியினால் அவர் நேசிப்பதில்லை. அவர் யாரை நேசிக்கிறாரோ, என்னத்தை நேசிக்கிறாரோ அதை நேசித்து கொண்டிருக்கிறார். 2 பேருக்குள்ளும் நேசம் இல்லாமல் போகிறது. எனக்கு அருமையானவர்களே, நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய இருதயத்திலே என் மீது நேசம் இருக்கிறதா என்று நான் நோக்கி பார்க்கிறேன். அப்பொழுது என்னிடத்திலிருந்து நேசம் உனக்கு வரும். நீதிமொழிகள் 21:2 வாசித்து பாருங்கள். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையானதாக தோன்றுகிறது. நான் செய்யறதான் கரெக்ட், நான் நேசத்தை காமிக்கிறேன், எனக்கு நேசம் கிடைச்சிரும் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் மேல இவர் நேசம் வைத்து ஆண்டவர் தருகிற நேசத்தின் நிமித்தம் மற்றவர்களை நேசிக்கிறாரா என்று நிறுத்து பார்க்கிறாராம். அந்த நேசம்தான் உறுதியாக நிற்கும். ஆண்டவர் மேல நம்ம நேசம் வைக்கும் பொழுது ஆண்டவருடைய நேசம் நம்ம இருதயத்தில் வரும். அப்பொழுது நாம் நேசிக்க வேண்டியவைகளை ஆண்டவர் நம்மை நேசிக்க வைப்பார். அந்த நேசம் உறுதியாய் நிற்கும். 1 நாளாகமம் 28:9 படி தாவீது அரசன் தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிறான், அப்பா, நீ உன் பிதாவின் தேவனை அறிய வேண்டும். உங்க அப்பா கடவுள்னு சொல்லாத, நீ அவரை அறியணும் முதலாவது. அப்போ ஆண்டவருடைய நேசம் உனக்கு வரும். அவர் எவ்வளவு நேசம் உள்ளவர் என்று நான் உணர்ந்து அவரை குறித்து பாடிக்கொண்டே இருக்கிறேன். நேசத்தை குறித்து பாடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த நேசம் உனக்கு இருக்கணும். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவிக்க வேண்டும். அவர் சொல்றதெல்லாம் நேசமா செய்யணும். அவர் உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், தோற்றத்தின் நினைவுகளை அறிகிறார். நீ அவரை தேடினா உனக்கு தென்படுவார், விட்டுவிட்டால் உன்னை விட்டு விடுவார். ஆனால் சாலமோன் பாருங்க, ஆண்டவர் நேசத்தை விரும்பி அவர் மீது நேசம் வைத்து வாழாமல் எத்தனையோ பெண்கள் மீது நேசம் வைத்தான். அந்த பெண்கள் எல்லாம் அவன் இருதயத்தை சோரம் போக பண்ணினார்கள். ராஜ்யம் 2ஆக பிளக்கப்பட்டது. 2ஆக பிளந்து போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு சரியாக அவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு ஒரே சண்டை, சாபம் வந்துடுச்சு. நம்ம இருதயம் ஆண்டவர் மீது நேசத்தை வைக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு ஆண்டவர் எதை நேசிக்க வைக்கிறாரோ அதை நேசிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அதன் மூலமாக மற்றவர்கள் மூலமாகவும் நேசம் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. உலகத்தின் மக்கள் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இது ஏன் சகோதரன்,
ஏன் அங்கிள், ஏன் தாத்தா, ஏன் அப்பா என்று சொல்லி அப்படியே நாம் அறியாதவர்கள் வந்து நம்மை சொந்தம் கொண்டாடி நம்மோடு ஒட்டி கொள்ளுகிறார்கள், நம்மை நேசிக்கிறார்கள். யோபு பாருங்கள், அவரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோபு 1:8 சாத்தானிடம் ஆண்டவர் யோபை குறித்து சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனை போல யாரும் இல்லப்பா, அவனை போல யாரும் இல்லை. அவன் இருதயம் எப்படி இருக்கு? எனக்கு பயந்து பயந்து பயபக்தியோடு இருந்து, உத்தமனாக இருந்து, சன்மார்க்கமாக இருந்து, பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறான். அதனால அவனை சுற்றிலும் நான் வேலி அடைத்திருக்கிறேன். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் நான் வேலி அடைத்திருக்கிறேன். அவன் மேல அவ்வளவு நேசம் எனக்கு. எல்லாத்த சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறேன். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். ஒரே ஆசீர்வாதம். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது, பெருகி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் அவனுக்கு சொத்து, எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம். அவனுக்கா என்ன பணம்பா, என்ன பெருக்கம்பா. பிசாசின் மக்கள் சொல்லுகிறார்கள், வயிறு எரிகிறது அவர்களுக்கு. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு மனிதனும் எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். இதான் நம்ம ஆண்டவர் மீது நேசம் வைக்கும் பொழுது நமக்கு அவர் கொண்டு வரும் நேசம். அழகான பெண் பிள்ளைகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். 3 அழகான பெண் பிள்ளைகள், சௌந்தர்யவதிகள். குடும்பத்தில் அவ்வளவு பாக்கியம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் அதே கிருபை ஆண்டவர் தர விரும்புகிறார். உங்களையும் அப்படியே வாழ வைக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய நேசத்தை பெறுங்கள். அப்பொழுது எல்லாரையும் நேசிப்பீர்கள். எல்லாரையும் நேசிக்கும் பொழுது எல்லாருடைய நேசமும் உங்களுக்கு வரும். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் இருப்பீர்கள். அத்தனை பாக்கியமும் செழிப்பும் சந்தோஷமும் பாதுகாவலும் அன்பும் உங்களை சூழ்ந்திருக்கும். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இணைந்து பங்காளராக இருந்து எத்தனை மக்களை இயேசுவின் அன்பின் நிமித்தம், நேசத்தின் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் நேசம் சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவருடைய நேசம் உங்களையும் செழிக்க செய். இயேசுப்பா, முத பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியத்தை தாரும் அப்பா. அன்பும் நேசமும் அவர்கள் குடும்பத்தில் இருந்து அவர்களுக்கு வரட்டும். வேலை ஸ்தலத்திலே வரட்டும் அப்பா, சமுதாயத்திலே வரட்டும். உம்முடைய சிங்காசனத்திலிருந்து வரும் நேசம் எல்லாரையும் நேசிக்கத்தக்கதாக அவர்களுக்கு இருதயத்தை தரட்டும். ஜெபிக்கட்டும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவன் இழந்தவைகளை எல்லாம் ஆண்டவர் 2 மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அப்படியே உமது நேசம் இவர்களுக்கு செய்யட்டும் சுவாமி, செய்யட்டும். எல்லாரையும் நேசித்து அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்ய, ஊழியத்திலே பங்காளராக இருந்து ஜெபம் செய்ய கிருபைத்தார். ஆசீர்வாதத்தின் நாட்களை அவர்கள் மீது வைக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. நீங்கள் காருண்யாவிலே உங்கள் பிள்ளைகளை சேர்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காருண்யா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் ஆரம்பித்து விட்டது. பிகாம், மீடியா, அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் என்றெல்லாம் பல கோர்சஸ் இருக்கிறது. அலைடு ஹெல்த் கேரில் நிறைய கோர்சஸ் இப்போது இந்த வருடம் ஆரம்பித்திருக்கிறோம். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கிறது, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கிறது, ஹை ரிசர்ச் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அங்கே பாருங்கள். இல்லைன்னா karunya.edu இந்த வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இந்த டெலிஃபோன் நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், எவ்வளோ உயர்ந்திருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதோடு கூட நல்ல வேலை வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும். இன்னும் என்டர்ப்ரினராக மாறுபடியாகவும் பல திட்டங்கள் அங்கே இருக்கிறது. ஸ்காலர்ஷிப் இருக்கிறது. நீங்கள் வந்து பாக்கியம் பெறுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் பிள்ளை ஒரு தானியேலாக, ஒரு யோசேப்பாக இறை ஞானத்தினால் நிரம்பி இறை ஆற்றல் பெற்று இறை சாயலோடு வெளியே வரும்படியாக அங்கு காருண்யாவிலே பயிற்றுவிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும்
அதே போல் ஜீசஸ் கால்ஸ் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து, இன்னும் ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைவான பலனை அதன் மூலமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட்டுக்கும் போங்க, jesuscalls.org. அதன் மூலமாகவும் நீங்கள் பாக்கியம் பெறுவீர்கள்.